சிம்சோனின் காலத்திற்கு முன் இஸ்ரவேலர் பெலிஸ்தியர்களிடம் 40 ஆண்டுகள் அடிமைகளாக இருந்தார்கள். நியாயாதிபதிகள் புத்தகத்திலேயே இதுதான் மிக நீண்ட கால அடிமைத்தனமாகும். அந்நாட்களில் இஸ்ரவேலர்கள் கஷ்டம் வந்தவுடன் தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள். ஆனால் இங்கு பெலிஸ்தியர்களின் 40 வருட ஆட்சியில் அவர்கள் அடிமைத்தனத்திற்கு பழகிவிட்டார்கள். மக்கள் தங்களை விடுவிக்க கேட்காத நிலையிலும் தேவன் தாமே முன்வந்து அவர்களை மீட்க சிம்சோனை எழுப்பினார். இது தேவனுடைய அளவற்ற கிருபையை காட்டுகிறது. சிம்சோன் திம்னாத்தில் ஒரு பெலிஸ்திய பொண்ணை கண்டு அவளை திருமணம் செய்ய விரும்புகிறான். திருமண விருந்தில் சிம்சோன் ஒரு விடுகதை வைத்தான். ஆனால் அவன் மனைவி விடுகதை ரகசியத்தை வெளிப்படுத்தினாள். இதனால் சிம்சோன் கோபமடைந்தான். இந்த சம்பவம் பெரிய பகையாக மாறியது. அவன் மனைவி வேறொருவனுக்கு கொடுக்கப்பட்டாள். சில நாள் கழித்து சிம்சோன் தன் பெண் சாதியை காண வெள்ளாட்டுக்குட்டியுடன் திரும்பி வந்தான். ஆனால் அவளின் தகப்பன் அவள் சிம்சோனின் நண்பனுக்கு கொடுக்கப்பட்டு விட்டாள் என்று அறிவித்தான். கோபமடைந்த சிம்சோன் 300 நரிகளை பிடித்து அவற்றின் வாள்களில் எரியும் பந்தங்களை கட்டினான். அவற்றை பெலிஸ்தரின் வயல்களில் ஓடவிட்ட போது நிலங்களும் தோப்புகளும் தீயில் அழிந்தன. சிம்சோனின் இந்த செயல் தனிப்பட்ட பழிவாங்குதலாக தோன்றினாலும் அதை கருவியாக பயன்படுத்தி இஸ்ரவேலை பெலிஸ்தியரிடமிருந்து பிரித்து போராட்டம் எழும்ப தேவன் வழி செய்தார்.